ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். 3 மாங்காய் இருக்குங்க. மாங்காய் சீசன் இருக்கும்போதே நீங்கள் எவ்வளோ செஞ்சு வேணும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ஏன்னாலும் வெள்ளை எடுத்துங்க. 3 மாங்காய் எடுத்துருக்கேன். அந்த மாங்காயை கட் பண்ணிடலாம், வெள்ளை நசுக்கிடலாம். சூப்பரான ஒரு மேங்கோ ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எவ்வளோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு அருமையாக இருக்கும். மாங்காயை கட் பண்ணிட்டு வெள்ளை நசுக்கிடலாம். இப்போது மேங்கோ கட் பண்ணிடலாங்க. இந்த காம்பு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இந்த மாங்காய் வந்து பாருங்கள், அப்படியே ரெண்டு பாதியாக பொழந்து கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இவ்வளோ வருங்க. பாதியாக பொழந்து கட் பண்ணிங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த கொட்டையை தனியாக எடுத்துடலாங்க. இந்த கொட்டையோட சுட்டு சாப்பிடலாம், கூட வேஸ்ட் பண்ண தேவையில்லை. லூஸ் மோஷன் ஆச்சுன்னா, பேதி ஆச்சுன்னா, இந்த மாங்காய் கூட ஒரு மாங்காய் கூட சாப்பிட்டாலும் போதும். சாப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுனா போதும். எப்பேட்டு லூஸ் மோஷன் ஆகும் நின்றுங்க. அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த மாங்காய் கொட்டையில். ஓகேங்களா? இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போது மாங்காய் வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு மாங்காய் வந்து நல்லா முத்தி போன மாங்காய் பழுத்த மாதிரி இருக்குது. 2 மாங்காய் நல்லா காயாக இருந்தது. இந்த காயாக உள்ள மாங்காய் ஃபஸ்ட்லேயே போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை போடலாம். அதே போல் வெள்ளம் பார்த்திங்கன்னா 2 கலராக இருக்குது. இது கொஞ்சம் இந்த கலரில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலராக இருக்குது. வெள்ளம் நசுக்கி வச்சாச்சுங்க. கடுகு கலப்பு, வீட்டு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு, இவ்வளோ தாங்க. இப்போ வந்து கடுகு கலப்பு போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு கலப்பு போட்டுடலாம். ஓகேங்களா? கடுகு கலப்பு போட்டாச்சுங்க. மாங்காய் போட்டுடலாம். மாங்காய் தனித்தனியாக போடுறோம்னா எல்லா மாங்காய் ஒன்றா போட்டோம். போட்டு நல்லா குழி விடலாங்க. ஓகேங்களா? துணி எடுத்த கையில் நல்லா குழி விடுங்க. மாங்காய் நல்லா குழி விடலாங்க. ஓகேங்களா? மாங்காய் நல்லா வேகட்டும். கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுடலாம். அதில் மிளகாத்தூள் அப்புறம் போட்டுடலாங்க. இந்த உப்பு மட்டும் போட்டிருக்கோம். வச்சு நல்லா குழி தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமலே போடலாம். நல்லாயிருக்கும். கட்டியாக வரும். தண்ணி ஊற்றா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஓகேங்களா? நல்லா குழி விட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? நல்லா வேகட்டும். அப்படியே மூடி வச்சிடலாங்க. 2 நிமிஷம் வெந்துட்டு குழி போடலாம். மிளகாத்தூள் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்க போகிறோம். அது நல்லா குழி கொடுங்க. ஓகேங்களா? நல்லா வேகட்டும். மிளகாத்தூள் ஆகட்டும், வெள்ளம் ஆகட்டும் நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேர்க்க தேவையில்ல. மாங்காய் வெந்ததுக்கு அப்புறமா தான் சேர்க்க போகிறோம். நல்லா குழி மட்டும் விடுங்க. சில வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி செய்வாங்க, சில தண்ணி ஊற்றாமல் செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாத செய்ய போகிறோம். தண்ணினா ஜாஸ்தி கிடையாது, கம்மியான கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றி செய்வாங்க. நம்ம தண்ணியெலாம் ஊற்றாமலே செய்ய போகிறோம். நல்லா குழி மட்டும் விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த வெள்ளை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க மாங்காய் ஸ்வீட் மேங்கோ ரெசிபி. மாங்காய் கிடைக்கும் போது இவ்வளோ செஞ்சு பாருங்க. வேறு எவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக சாப்பிட சூப்பராக இருக்குங்க. சாப்பிடுங்க. ஓகேங்களா? நல்லா வேகட்டும். மூடி எடுத்துடலாம். மூடி எடுத்துட்டு அப்படியே க்ளீன் வந்து புளி விட்டு மறுபடியும் 2 நிமிஷம் மூடிக்கலாம். அதே போல் நல்லா வேகட்டுங்க. 2 நிமிஷம் நல்லா மூடி கலக்கி விட்டு அப்படி க்ளீனாக வந்து கரண்டிலாம் போட தேவையில்லை. கரண்டிலாம் போனால் மாங்காய் தான் ஒரே இதுதான் வார்த்தை இருக்குது. மாங்காய் உடையாமல் இருக்கும். நல்லா வெந்திருக்கும். யாராச்சும் மிளகாத்தூள் வந்து வெள்ளம் போடும்போதும் கரெக்டான முறையில் வரும். அதனால் குளிக்கி விட்டு அப்படி மூடியை போட்டு விடுங்க. 2 நிமிஷம் ஒரு முறை செஞ்சுக்கலாம். மாங்காய் பாருங்கள் ஓரளவுக்கு பாதி வெந்துருச்சு. இப்போ தனி மிளகாத்தூள் முதல்ல போட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாங்க. மிளகாத்தூள் போட்டாச்சு. இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா வேகட்டும். இந்த மிளகாத்தூள் எல்லாம் க்ளீனாக தான் இருக்கும். கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து 3/4 பாகம் வெள்ளம் வந்து மாங்காய் வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நம்ம வெள்ளத்தை போட்டு நல்லா குழி போட்டு நல்லா வெந்துருச்சுன்னா சூப்பராக இறக்கலாம். அருமையான டேஸ்ட்டில். அதாவது இந்த மாங்காயோட புளிப்பு, வெள்ளத்தோட இனிப்பு, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து சாப்பிடும்போது நமக்கு சாப்பிட்றதே வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். மாங்காய் கிடைக்கும் போது இது செஞ்சு சாப்பிடணும். அதே போல் துருவி வந்து ஊறுகாய் செய்யலாம், தொக்கு செய்யலாம், இன்னும் பல ரெசிபி செய்யலாம்னு அதில் எவ்வளோ அருமையான டேஸ்ட். ஓகேங்களா? அடுத்த 2 குட்டி இறங்கும்போது மறுபடியும் வெள்ளம் போட்டுடலாங்க. வெள்ளம் கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்லா கலந்து விட்டு மறுபடியும் வேறு வெள்ளம் போட்டுருக்கோம். ஓகேங்களா?
வெல்லம் போட்டாச்சு. அப்படியே களைக்கல் விட்டால போதுங்க, சூப்பராக அருமையாக வந்துடும். ஓகேங்களா, நல்லா வேகட்டும். மாங்காய் சூப்பராக வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு வேணால் மூடி வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இந்த இனிப்பு, உப்பு, காரம் எல்லாம் ஊறும்போது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக அருமையாக இருக்கும். லாஸ்ட்டாக தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றணும். ஊற்றினப்புறம் வெள்ளம் க்ளீனாக கரைஞ்சிது. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் வேறு ஒரு பொருளுக்கு மாற்றிக்கலாம். ஓகேங்களா, டேஸ்ட் எப்படி பார்த்துடலாம். மாங்காய் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த உப்பு, காரம் எல்லாமே இன்னும் நல்லா ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்ற நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இது மாங்காய் சூப்பராக வெந்திருக்கு. அதிலே வந்து ஒரு கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் இந்த உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக வந்துடும். சாப்பிட்ற டேஸ்ட் அருமையாக இருக்கும். சூப்பராக அருமையாக இருக்குது. நீங்கள் வீட்டில் மாங்காய் இருந்தால் இதோட செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். ஓகே காய்ஸ், வீடியோ லைக், ஷேர் பண்ணுங்கள். 3 மாங்கோட்டை ரெசிபி செஞ்சோம். அந்த கொட்டையும் தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ கேஸ் பற்ற வச்சிடலாம். அப்படியே கேஸ் பார்த்து நல்லா சுட்டுடலாங்க. சுட்டு சூப்பராக சாப்பிடலாம். இதில் மருத்துவம், இந்த மாங்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கொட்டை கீழே போய் சாட்டாமல் எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அத்தனை இதில் இருக்குது. க்ளீனாக சுட்டுருங்க. சுட்டு அப்புறம் திருப்பி வச்சுங்க. அப்படி வச்சுட்டு அது க்ளீனாக சுட்டுருங்க. சுட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்டிங்கன்னா. அப்படியே க்ளீனாக எல்லா பக்கம் வர மாதிரி சுடுங்க. மாங்காட்டை சுட்டு சாப்பிட்டாலே உடம்புக்கு தேவையான சத்து அத்தனையுமே இதில் இருக்குது. ஓகேங்களா, ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருக்கோம். மாங்கோட்டில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு எல்லாமே சொல்லி போட்டிருக்கோம். பாருங்கள், தெரியும். ஓகேங்களா, மாங்கோட்டில் பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் ஆகிட்டே இருந்தால் கூட சரி, இந்த மாங்கோட்டை பச்சை மாங்கோட்டை க்ளீனாக கட்டி சாப்பிட்டிங்கன்னா மாத்திரையோ மருந்தோ எதுவுமே வைத்தியமே தேவையில்லை. அப்படியே லூஸ் பண்ணி நின்றுடும், வேதி நின்றுடும். அந்தளவுக்கு ஒரு மருத்துவம் இல்லை. தேவையான அளவு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அதில் நிறைஞ்சிருக்கு. மாங்காட்டை சூப்பராக சுட்டாச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஆறினோடனே இந்த மேலே உள்ள பகுதியெல்லாம் க்ளீனாக எடுத்துக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு சூப்பராக சாப்பிட்லாம். இப்போது மாங்காய் இருந்தால் இதே போல் நீங்களும் ஒரு ரெசிபி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றதே அருமையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மாங்காய் வெல்லம் போட்டு செஞ்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே காய்ஸ்.